அனில் குஞ்சு வணக்கம். எனக்கு ஒரு டவுட்டு வந்துருச்சு, அதனால் நான் கேட்க மறந்துட்டேன். இப்போ சொல்கிறேன், கேட்டுக்கோ. நேற்றுக்கு மாநாடு நடத்தினீங்கள, மாநாட்டில் என்ன சொன்னேன்? 134 தொகுதியிலையும் நான் தான் நிற்கிறேன்னு நினச்சி எனக்கு ஓட்டு போடுங்கன்னு நீ சொன்னேன். அப்போ கேட்குறேன், திரிஷாவும் கீர்த்தி சுரேஷும் 234 நீன்னு நினச்சி ஓட்டு போடுறானுங்க, அவனுங்களுக்கெல்லாம் கொடுத்துருவியா? அவங்களாம் பங்கு வச்சுக்குவாங்களா? நீ எங்கே நின்றாலும் உனக்கு ஓட்டு விழுகாது. 2026 திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்கும். அதுக்கப்புறமும் நாங்கள் தான். சரியா? நிரந்தர முதல்வரே எங்கள் ஐயா தான், மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா தான். அதனால் எந்த மாற்றமும் உன்னால் கொண்டுட்டு வரவே முடியாது. ஒன்று. ரெண்டாவது, என்னமோ எங்கள் முதல்வர் ஐயா மாமான்னு கூப்பிட்டியாம்மா? அந்த மாமா இல்லைன்னா தலைவா படம் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகிருக்குமா? ரிலீஸ் ஆகல. நன்றி கெட்ட நாயிடா நீ, நன்றி கெட்ட நாய். நீ பேசுகிற கட்சி உனக்கு எழுதி கொடுக்குறானுங்களே, அவனுங்களாம் ஒவ்வொருத்தனுங்களும் கூகுளை ஆன் பண்ணி அந்த கூகுளில் வர வசனத்தை எழுதி கொடுக்குறானுங்க. நீ டைலாக் மாதிரி பேசிகிட்டு இருக்க. எங்கள் ஐயெல்லாம் அப்படி கிடையாது. யாருக்கு பிறந்தவர் தெரியுமா? பேசுகிற பேச்சை கேட்குறதுக்கு 2 காது பத்தாது, அவ்வளோ அருமையாக பேசுவார் எங்கள் ஐயா, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா. அவர் நிரந்தர முதல்வர்ரா? நீ என்னமோ விளையாட்டு பையனாட்டு விளையாடிட்டு இருக்கிற. திமுகக்காரன் என்ன செய்வான் தெரியுமா? எதிரியாக வந்தவனெல்லாம் நக்க விட்டுருவான். அதனால் அடங்கிடு. எங்களை பேசுகிறதுக்கு முன்னாடி நீ யோசித்து பேசணும். எங்கள் ஐயாவை பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும். இந்த திரிசாட்டை பேசுகிற மாதிரியும் கீர்த்தி சுரேஷ்ட பேசுகிற மாதிரியும் உங்கள் இதில் இருப்பான்ல, சேருக்கு போடுற புஷ்ஷு, அவனை மாதிரியும் மாமனார் வீட்டில் சோறு தின்னுட்டுருக்கிறான்ல, அவங்ககிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் எங்கள்கிட்டையோ அல்லது எங்கள் முதல்வர் ஐயாட்டையோ திமுகவில் இருக்க கழக உடன்பிறப்புகள்கிட்டையோ செல்லுபடியாகாது. ஓகே? அதையெல்லாம் கொண்டு போய் வேறு இடத்துல வச்சுக்கோ. இந்த மாமா இந்த பேச்செல்லாம் பேசக்கூடாது. பேசுனேன்னு வச்சுக்கோ, பொண்டாட்டியை வச்சு பொழைக்காமல் கூத்தியா வீட்டில் பொழைக்கிற உனக்கே இவ்வளோ வதப்பு இருந்துச்சுன்னா, நாங்கள்லாம் நியாயமான முறையில் குடும்பம் நடத்திட்டு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுத்து எங்கள் ஐயா இருக்கிறாரு. சரியா? அவரெல்லாம் எவ்வளோ கெத்தாக இருக்கிறாரு. இங்கே நீ சொல்லு, உன் பொண்டாட்டி கூட நீ பொழைக்கிறேன்ட்டு. அடங்கியிரு விஜய். விஜய் கூட உன் பேர் கிடையாது, தற்குறி. அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடக்கிற தற்குறி நீங்கள். அதனால் தற்குறியே அடங்கி நட. ரிவீட் வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இனி ஒவ்வொன்றா தாக்குறோம் பார், பொறுத்திருந்து பார்.